Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்க 90% பாத்தீங்கன்னா பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க அதுக்கு அப்புறம் கொஞ்சம் தான் பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய சந்தேகத்துக்குரிய வீடியோஸ் பார்க்கறவங்களும் இருக்கீங்க. இந்த மாதிரி பிரெக்னன்சிக்கு நான் சீக்கிரம் பிரெக்னன்ட் ஆகணும் அப்படினு சொல்லிட்டு என்ன நம்பி ஃபாலோ பண்றவங்களுக்காக தான் இந்த ரெண்டு டிப்ஸ். இது வரைக்கும் நான் இதை எடுக்கவே இல்லை. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களா, இப்போ நான் சீரியஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்க, இது வரைக்கும் நான் இந்த ரெண்டு டிப்ஸும் எடுக்கவே இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக எடுத்துட்டு மற்ற ரெமிடிஸ் டிப்ஸு ஃபுட்டு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிற ரெண்டு ரெமிடி பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா நிறைய வருஷமாக ரொம்ப வருஷமாக ஊர்களில் நிறைய பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டு ரெமிடி அவ்வளோ பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ரெமிடி. அது ரெண்டு எப்படி எடுக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாமே நார்மலாக இருக்குது, எனக்கு குழந்தை தள்ளி போகுது, அவங்களும் எடுக்கலாம். எனக்கு குறிப்பிட்ட காரணத்தினால தள்ளி போகுது, பிசிஓடி இருக்குது, நீர்க்கட்டி இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, ஓவலேஷன் ஆகவே மாட்டேங்குது, என்ன ஆனாலும் ஓவலேஷன் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, எக்கு க்ரோத் ஆக மாட்டேங்குது, ப்ளீடிங் சரியாக வரலை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் எடுக்கலாம். பிரச்சனை இல்லாமல் காரணம் தள்ளி போகிறவங்களும் எடுக்கலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ச்சிக்காய். இந்த கலர்ச்சிக்காய் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் எல்லாரும் எடுத்துருக்க மாட்டீங்க. கலர்ச்சிக்காய் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய ஒரு ரெமிடி. கலர்ச்சிக்காய் பார்த்திங்கன்னா எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா A to Z நான் சொன்ன மாதிரி ப்ளீடிங் ஆகிறதுக்கு, பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு, கர்ப்பப்பை சுத்தம் ஆகிறதுக்கு, ஓவலேஷன் ஆகிறதுக்கு, எக்கு க்ரோத் ஆகிறதுக்கு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியாகிறதுக்கு, இந்த மாதிரி நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபுல்லாமே அதோட சைக்கிள் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கலர்ச்சிக்காய் ஹெல்ப் பண்ணும். இது வரைக்கும் நான் எடுக்கலை கலர்ச்சிக்காய், நான் பயத்தில் எடுக்கலை, இல்லைனா எனக்கு எடுக்கணும்னு தோணலை அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த கலர்ச்சிக்காய் எடுங்க. இந்த கலர்ச்சிக்காய் 48 நாள் எடுக்கணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன், திரும்ப நான் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ கலர்ச்சிக்காய் எடுத்துகிட்டு 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 12 மாதத்துக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப எடுக்கலாம். ஆனால் ஒரே வருஷத்தில் 2 தடவை கலர்ச்சிக்காய் எடுக்கக்கூடாது. கலர்ச்சிக்காய் பார்த்திங்கன்னா அது எடுக்கும்போதே நீங்கள் ப்ரெக்னென்ட்டாகவும் ஆகலாம். கலர்ச்சிக்காய் சிலர் பயப்படுவாங்க, நான் இப்போ கலர்ச்சிக்காய் எடுக்கிறேன்னா இந்த மாதம் எனக்கு குழந்தை தாங்காதுன்னு. அப்படி கிடையாது, அது எடுக்கும்போதே பாசிட்டிவ் ஆனவங்களும் இருக்காங்க. அது அந்த மாதம் உடனே குழந்தை தங்கலைனா கூட அதோட பலன் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கிடைக்கும். கலர்ச்சிக்காய் ஒரு முறையாவது எடுங்க. அதே மாதிரி இப்போ இரகுலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சிலருக்கு கலர்ச்சிக்காய் ஒர்க் ஆகும், சிலருக்கு ஒர்க் ஆகாது. ஆனாலும் நீங்கள் எடுங்க, அதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கலர்ச்சிக்காய் எடுத்துகிட்டு எனக்கு உடனே ரெகுலர் ஆகலை அப்படின்னு சொல்லாதீங்க. ரெமிடி பார்த்திங்கன்னா சிலர் உடம்புக்கு ஒத்து போகாது, சில ரெமிடி சிலருக்கு ஒத்து போகாது, சில மற்ற ரெமிடிஸ் ஒர்க் ஆகும். ஸோ அது அவங்க உடல் வகை பொறுத்து. ஆனால் அதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது எடுங்க கலர்ச்சிக்காய். நான் சொல்கிற மாதிரி அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கலர்ச்சிக்காய் எடுக்கும்போது நான்வெஜ் சாப்பிட்லாமா, அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு வரும். நீங்கள் எப்படி எந்த மாதிரி உணவு முறை பின்பற்றீங்களோ அதே பண்ணலாம். கூடவே ரொம்ப சிவியர் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள், லோ கார்ப் டயட் எடுங்க, எக்ஸசைஸ், யோகா இந்த மாதிரி கூடவே சேர்ந்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு ரெகுலர் ஆகிடும். இந்த கலர்ச்சிக்காய் காயாக கிடைக்குதுன்னா அதை வாங்கி உடச்சி உள்ளே இருக்க பருப்பு எடுத்து அதை அரைச்சி பவுடர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைனா கலர்ச்சிக்காய் பவுடரே கிடைக்கும். நாட்டு மருந்து கடை, ஆர்கானிக் ஷாப், ஆன்லைன், அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது எல்லாத்துலேயுமே இந்த கலர்ச்சிக்காய் பவுடர் கிடைக்கும். அதுவும் வாங்கி நீங்கள் ரிவ்யூ பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். 48 நாள் எடுக்கணும், காலையில் எடுக்கணும். 1 ஸ்பூன் கலர்ச்சிக்காய் பவுடர் 1 டம்ளர் பால் இல்லைனா தண்ணியில் கலந்து நீங்கள் குடிக்கணும். ஆண்களும் இதை எடுக்கலாம், பட் ஆண்களுக்கு கலர்ச்சிக்காயை விட அஸ்வகந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கலர்ச்சிக்காய் எடுக்கும்போது இப்போ 10 பேர் எடுக்கிறாங்கன்னா அதில் ஒரு 10 பேர் கூட இல்லை, ஒரு 20 பேர் எடுக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ப்ளீடிங் படுறது அந்த மாதிரி வரும். வயிறுலாம் வலிக்காது, ஆனால் ப்ளீடிங் ஒருத்தருக்கு 1-2 பேருக்கு வர மாதிரி இருக்கும். ரொம்ப ரேராக தான் இருக்கும். அது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு அந்த கலர்ச்சிக்காய் எடுக்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ்லாம் இருக்குல்ல, ரொம்ப நாள் பீரியட் வராமல் இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆல்ரெடி இருக்கும்போது இந்த கலர்ச்சிக்காய் எடுக்கும்போது அது பேலன்ஸ் ஆகும்போது ப்ளீடிங் இந்த மாதிரிலாம் வரும். இந்த மாதிரி லைட்டாக ப்ளீடிங் வருதுன்னா உடனே நிறுத்தாதீங்க, ஒரு வாரத்துக்கு எடுங்க. லைட்டாக வர்ற ப்ளீடிங் பிரச்சனை இல்லை, பட் ரொம்ப ஃப்ளோ வருது, பேடு எனக்கு அடிக்கடி நான் மாத்துறேன், ரொம்ப வருதுன்னா நிறுத்திடுங்க. கலர்ச்சிக்காய் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கலை அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெமிடி.
மலைவேம்பு. இந்த மலைவேம்பு எதுக்கு ஹெல்ப் ஆகும்னா, இது மெயினாக யூட்ரஸை க்ளீன் பண்ணுறதுக்கு, எக்கு க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மலைவேம்பும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிராமத்து மருந்து சொல்லுவோம், கிராமத்து வைத்தியம், பாட்டி வைத்தியம் மாதிரி ஊர்களெல்லாம் பார்த்திங்கன்னா மலைவேம்பு அப்படின்றது ரொம்ப 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 பிரபலமானது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு. ஸோ இந்த இதை அரைச்சி குடி அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மலைவேம்பு வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்டது. மலைவேம்புன்றது என்னென்னா, இப்போ வேப்ப மரம் மாதிரியே இருக்கும். இந்த மலைவேம்புன்றது கொஞ்சம் அதோடய இலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், கொழுந்து மாதிரி இருக்கும், லைட்டு க்ரீனாக இருக்கும். அந்த நார்மல் வேப்பலை விட தான் மலைவேம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா நிலவேம்பு கிடையாது. சில பேர் நிலவேம்புக்கும் மலைவேம்புக்கும் கன்ஃபியூஸ் ஆவீங்க. இது வந்து மலைவேம்பு. இந்த மலைவேம்பும் பார்த்திங்கனாலே உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது மரங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்க மூலமாக கேட்டு அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணலாம். மலைவேம்பு வந்து பார்த்திங்கன்னா பவுடராகவும் கிடைக்கும், மலைவேம்பு பவுடர். அதுவும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நாட்டு மருந்து கடை, அமேசான் இந்த மாதிரி ஆன்லைன்லேயுமே இப்போ மலைவேம்புலாம் கிடைக்கிது. நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து எப்போ எடுக்கணும்னா, பீரியட்ஸ் அப்போ தான் எடுக்கணும். 3 நாளைக்கு எடுக்கணும். அது எந்த 3 நாளாக வேணாலும் இருக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். 2, 3, 4, 3, 4, 5 இந்த மாதிரி பீரியட்ஸ் அப்போ ஒரு 3, 4 நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மலைவேம்பு எடுக்கிறனால அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரொம்ப ப்ளீடிங் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. அதோட பலன் உங்கள் உடம்புல இருக்கும். இந்த ரெமிடி எடுக்கும்போது சிலருக்கு எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஹார்மோனெல்லாம் தூண்டாது. இந்த மலைவேம்புன்றது உங்கள் யூட்ரஸை க்ளீன் பண்ணும். உங்கள் கர்ப்பப்பையில் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குது, கட்டி இருக்குன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இதுக்கு பின்னாடி என்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்றதுமே எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப வருஷமாக அந்த மலைவேம்பு அப்படின்றது நம்ம ஊரில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நான் இந்த மாதம் எடுத்தேன், எனக்கு இந்த மாதம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் மலைவேம்பு, அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இந்த மலைவேம்பு கண்டிப்பாக வந்து ஒரு 2 மாதம் எடுக்கலாம். 2 மாதம் தொடர்ந்து 2-3 மாதம் எடுக்கலாம். அதுக்கு மேலே ரொம்ப மாதக்கணக்கெல்லாம் எடுக்கக்கூடாது. மலைவேம்பு ஒரு 2 மந்த்ஸ் எடுக்கலாம். இரகுலர் இருக்குன்னா ஒரு 3 மந்த்ஸ் வந்து எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி பீரியட்ஸ் அப்போ தான் இதை எடுக்கணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாளே கிடைக்கிதுன்னா ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு எடுங்க. அப்படி இல்லைனா ஏதாவது 3 நாளைக்கு எடுக்கலாம். இப்போ இந்த கலர்ச்சிக்காயும் மலைவேம்பும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க எடுக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கலர்ச்சிக்காய் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அடுத்த மாதம் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ பண்ண போகிறீங்க. இந்த மாதம் நீங்கள் கலர்ச்சிக்காய் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்த மாதம் ஃபாலிகுலர் ஸ்டடி ஐ பண்ணும்போது 48 நாள் கம்ப்ளீட் ஆகலைன்னா அதை கண்டினியூ பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அது கண்டினியூவாக பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட் அப்போது புதுசாக ட்ரீட்மெண்ட் போகிறப்ப ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இப்போ நான் ஃபாலிகுலர் ஸ்டடி இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்கேன், நான் இப்போ கலர்ச்சிக்காய் எடுத்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னா பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ளீடிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வேணாம். முன்னாடியே பண்ணுறீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை. நான் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும்லாம் ப்ளீடிங் வராது. ஒரு ப்ரிகாஷனுக்காக நான் சொல்கிறேன். இப்படி ஒன்று இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். மற்றபடி எல்லாருக்கும் ப்ளீடிங் ஆகலாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி தான் மலைவேம்பும். இப்போ நீங்கள் வந்து டேப்லெட் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு 3ஆவது நாள் தான் டேப்லெட் போடுறீங்க அப்படின்னா, அதாவது ஓவுலேஷனுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயோ இப்போ பீரியட்ஸ் அப்போயே டேப்லெட் போட ஆரம்பிச்சிருவீங்களே, டேப்லெட் போடுறதுக்கு முன்னாடி மலைவேம்பு எடுங்க. டேப்லெட் போடும்போது வேண்டாம், ஒரு வேளை நமக்கு வந்து ஒத்துக்காமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த 2 ரெமிடி கண்டிப்பாக எடுங்க. எடுத்துகிட்டே நீங்கள் மற்ற ரெமிடியும் எடுங்க. ஆனால் இது மஸ்ட்டு. கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அடுத்த ரெமிடிஸு, ஃபுட்டு, மற்றதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இது 2 ரொம்ப 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 முக்கியமானது. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.